அனைவருக்கும் வணக்கம். மரமும் செடியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடியது சகல நலம் தரும் சரக்கொன்றை. இந்த சரக்கொன்றை கேரள மாநிலத்தோட மாநில மலராகவும் இருக்குது. இந்த பூக்கள் விஷி பண்டிகையில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. இந்த சரக்கொன்றை பெபேசி என்னும் தாவரவியல் குடும்பத்தை சார்ந்த கொன்றை அல்லது சரக்கொன்றை. இது ஒரு பூக்கும் தாவரமாகும். இதன் தாயகம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இதன் அருகில் உள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளாகும். இந்த மரம் நச்சுக்காற்றை ஈர்த்து வடிகட்டி நமக்கு தருகின்றது. இந்த மலர் குறித்து ஔவையார் கொன்றை வேந்தன் என்கிற நூலில் கொன்றை மலரை விரும்பி அணியும் கடவுள் சிவபெருமான் என்று பாடியிருக்கிறாங்க. சிவன் கோயில்கள் சிலவற்றில் தல விருட்சமாகவும் விளங்கும் சரக்கொன்றையை இதழி, கடுங்கை, கொன்னை, தாமம் அப்படிங்கிற வேறு பெயர்களையும் அழைக்கிறாங்க. இந்த கொன்றை மலரில் பல வகைகள் உண்டு. அது என்னன்னா சரக்கொன்றை, சிறுகொன்றை, செங்கொன்றை, கருங்கொன்றை, மஞ்சள் கொன்றை, மயில் கொன்றை, புலிநக கொன்றை, வெறுங்கொன்றை, மந்தார கொன்றை மற்றும் முட்கொன்றை. இப்படி பல கொன்றைகள் இருந்தாலுமே இதில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரக்கொன்றை தான். கோடை காலமான சித்திரை மாதத்தில் சரசரமாக பூத்து குலுங்கும், பொன் நிறத்தில் ஜொலிக்கும். இதை சித்திரப்பூ, திருக்கொன்றை, சொர்ண புஷ்பம் அப்படிங்கிற பேரில் கூட அழைப்பாங்க. கோடை காலத்தில் வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடியது இந்த சரக்கொன்றை. மஞ்சள் நிறத்தில் பூத்து கொள்ளும். இது ஓரடி நீளத்துக்கு அதிகமாக வளரக்கூடியது. பூச்சிரங்கள் பொன்னிறமாக ஜொலிக்கும். சரக்கொன்றையோட இலை, மரப்பட்டை என அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த மலரோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொன்றை மலரை ஆவியில் வேக வச்சு அதன் சாறை பிழிஞ்சு அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து 1/4 லிட்டர் அளவுக்கு குடித்தா வயிற்றில் உள்ள புழுக்கள்லாம் வெளியேறிடும். தேமல், சொறி சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மரத்தோட இலை மற்றும் விழுதை அரைத்து பூசி வந்தால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கொன்றை மலரை மைய அரைத்து காய்ச்சிய பசும்பாலோடு சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் உள்ளுறுப்புகள் பலப்படுவதோடு உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கொன்றை பூக்களை கஷாயமாக்கி குடித்து வந்தால் சர்க்கரை நோய் மற்றும் வயிற்றுக்கோளாறுகள் சரியாகும். இதன் வேர் பட்டை கஷாயம் வைத்து குடிக்க இதய நோய், காய்ச்சல் போன்றவை குணமாகும். இந்த மரம் வீட்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இந்த மரத்தை வீட்டில் வச்சு வளர்க்கும் போது ஒரு வித பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இதோடைய தங்க நிறமாக ஜொலிக்கக்கூடிய அந்த மலர்கள் நறுமணங்களை பரப்பவும் அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த பொன்னிறம் கண்களை கவரும் வகையிலும் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற வரையிலும் இருக்கும். இதை எல்லாரோட வீடுகள்லையும் தாராளமாக வளர்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.